நல்லா இல்லை ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் வேஸ்ட்டாக போச்சு. ராணி தேனி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இன்னும் கிட்ட க்ளோஸப் போகிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? புதுசாக இதுக்கு மேலே தான் கூடு கட்டும். ஏன்னா ஏற்கனவே இருந்த கூட்டை நம்ம அழிச்சிட்டோம். கீழே இருக்குது. இது இங்கே ஒரு குழவை என் கண்ணுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு போயிட்டுக்குது. இருந்தாலும் ஒரு 5 குழவிட்டு கடிக்கலான்ட்டு ஒரு தைரியமான முயற்சியில் உட்காந்துட்டுக்கிறாரு. ஏற்கனவே 2 கை வீங்கிடுச்சு, ஒரு கண்ணு வீங்கிடுச்சு, ஒரு பக்கம் நெஞ்சு வீங்கிடுச்சு. நம்ம செல்ஃபோன் முன்னாடியே இப்போ குழவை வந்துட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ ரொம்ப கிட்ட போயிட்டோம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறையா குழவை தெரியும். இதுதான் தேன் குழவின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ கிட்டேருந்து யாருமே வீடியோ எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஒன்று கடிச்சிட்டு உங்களுக்கு தெரியுது. இது உள்ள வீடியோ எடுத்தோட விளைவுன்னு உங்களுக்கு தெரியும். வழி பொறுத்துக்காங்க. அவ்வளோதான். அது உயிரை கொடுத்து காப்பாற்ற வச்சு அதனோட கூட்டை அது எப்படி சுற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றி எடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க. முனிப்பேன் அப்படி வர இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்குது. தேனே எடுத்துட்டு மறுபடியும் எதிராக அடிக்குது. இன்னொரு 5 குழவி. இது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான புள்ளியில் மட்டும்தான் குழவி எப்பயுமே கிடைக்கும். அதனால் உங்கள் உடம்புக்கு ரத்தோட சீராக பாயும். சாகிற வரைக்கும் ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு வியாதி வந்து உங்களை தாக்காது. அதேமாதிரி கேன்சர் எதுவுமே உங்களுக்கு வராது. பிளட் கேன்சர் இருந்துச்சுன்னா கூட நல்லாயிரும். ஏன்னா தேன் குழியை கடிக்க விடுறது நீங்கள் பார்த்துருக்கிறது தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். செல்ஃபோன் இப்போ எனக்கு கண்ணாடி அவ்வளோ தான் கடிச்சு முடிச்சிருச்சு. என்னோடய உயிரை கொடுத்து போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஹாய். இப்போ அடுத்த குழவைக்கு கடி வாங்குறது தயாராகிட்டுக்கிறாரு. உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டேன். இப்போ அடுத்த குழவை வரும், கண்டிப்பாக வரும். அவ்வளோதான். கையை வந்து டச் பண்ணிட்டு போயிட்டுக்குது. கேமரா முன்னாடி அடிக்கடி வந்து குழவி பறந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இதை செய்யறதுக்கு கொஞ்சம் அளவுக்குனாச்சும் தைரியம் இருந்தது தான் ஆகணும்னு சொல்கிறேன். இவ்வளோ தைரியமாக இருந்தாலும் கடிக்கிறது வந்து கடிச்சிட்டு தான் இருக்கும். என்ன ஒன்று குழவி முள் எடுத்துடணும். இது என்ன 4 நாள் வீங்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஏற்கனவே கை ஒரு பக்கம் வீங்கிச்சு, 2வது கை வீங்குது. கேமரா தொட்டு பார்த்துக்கோங்க. இதோட கிளாரிட்டி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த தள்ளிட்டீங்க. இது அது தேன் குழவி முதல் முறையாக கிட்ட எடுத்தவர் நிறைய பேர் இருப்பாங்க. நாளில் கடியானது போதுமா? இதுக்கு மேலே கடிக்குதுன்னு தெரில. நான் கை வச்சு உங்களுக்கு தொட்டு காமிக்கிற பாருங்க, பார்த்துக்கோங்க. நான் தான் தொட்டாதேன். ஓகே, சரி, see you later. Bye.